இந்த மதியானம் மட்டும் தூங்கிட்டு நைட்டு ஃபுல்லாக பேய் பிடிச்ச மாதிரி சுற்ற வேண்டியது, திரும்ப காலைல லேட்டாக எழுந்திரிக்க வேண்டியது, மதியானம் தூங்க வேண்டியது ரிப்பீட் ஆகிட்டே போகுதா. அதனால் வந்துட்டு இன்றைக்கெலாம் தூங்கவே கூடாது, ஏதாவது வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு என் மாமியார்ட்ட வந்துட்டு ப்ரீஃப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு படம் வாங்கிட்டேன். ஏன்னா நாளைக்கு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இருக்குது, அவங்க போகிறாங்க. நான் கொடுங்க, நான் ப்ரீஃப்ளீட்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டேன். எல்லாம் வந்து பார்த்தா எனக்கு வச்சு பார்த்தா நல்லா எரிக்கிற கலரில் வேக்குன்னு இருந்துச்சு. என் மாமியாருக்கு சூப்பராக இருக்கும். அயன் பண்ணுறப்ப சொல்கிறாங்க 1200 நான் ஐயோ ஏன் எரிச்சிட போகிறோன்னு சொல்லிட்டு குலதெய்வத்தெல்லாம் கும்பிட்டுட்டு அயன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அக்கா இந்த புடவை அயன் பண்ணுறதெல்லாம் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்ணுறது, நானே வந்து ஒரு அரையும் குறை போகணுன்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் முழுசாக கற்றுக்கணும்ல. நான் அக்கா கற்றுக்கிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். புடவை வந்துட்டு சாஃப்ட் சில்க் போல் நல்லா சூப்பராக இருந்துச்சு அயன் பண்ணுறதுக்கு. ஆனால் என்ன பிரச்சனை, அந்த ப்ரொஃபஷனல்ட்டெல்லாம் கிளிப் இருக்கும். என்கிட்ட இந்த தலை குத்துற கிளிப்பு தான் இருந்துச்சு. சரி போ இதிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அப்பப்போ மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இதுவே வந்துட்டு செல்ஃபாக பண்ணலாம், பட் நான் தான் ஒரு ஆர்வக்குளராச்சு ஏதாவது பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து அவங்க சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். ப்ரீஃப்ளீட் பண்ணுறதுல வந்துட்டு அந்த ஃபோல்டிங் பண்ணுறது தான் பெரிய ப்ராசஸே. ஆனால் வந்துட்டு நாளைக்கு அவங்க கட்டிட்டு போகிறனால நான் அப்படியே டேபிளில் போட்டு வச்சுட்டேன். இது வந்து கடைசி 100 டைம் பண்ணிட்டேன், இது மட்டும் மடங்கவே மாட்டல, எங்கேயும் கலைகிற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து அதை அப்படியே டேபிளில் கவுத்தி போட்டேன். ஈவினிங் போல் வந்துட்டு நல்லா ஒரு ஹேர் பேக் போட்டுட்டு தலைகாய்க்கலான்னு வைக்கல போகிறப்போ இவ்வளோ ரோஸ் இருந்துச்சு. சரி வாட தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஒரு டப்பாவை தொலைவி அந்த டப்பாவில் வந்துட்டு நல்லா மோந்து பார்த்தா எனக்கு தான் கோல்டு, எங்கே வாசம் வரப்போகுது. நான் அதை அப்படியே கொண்டு போய் ஹாலில் தூக்கி வச்சுட்டேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு வாசமாக.